ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 ஜூன் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு? மீன மனையில் சனி பகவான் அமர்ந்திருக்க, மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்க, ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்கள் மிதுன மனையில் வீற்றிருக்க, ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்காங்க. சரி, இந்த மாதம் பெயர்ச்சிகள், கிரக பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச பலம் அடைகிறார். ஸோ இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு அப்புறம் நிகழ்கிறது. அது குரு பகவான் சனி பகவானை பார்க்கக்கூடிய நிகழ்வு. ஒரு நல்ல தன்மை, சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறார். அதாவது சனி பகவான் செய்யக்கூடிய அந்த சில கெடுதல்களை அந்த குரு பார்த்து அந்த சனி பகவானை சாந்தப்படுத்துகிறார் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக 8ஆம் தேதி அந்த சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறது. அதே போல 21/6/2026 அன்று செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் 22ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகுது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி 12 ராசிகளுக்கும், அதாவது மேசத்திலிருந்து மீனம் வரை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசியில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கார். உங்கள் ராசிநாதனான சுக்கிரனோட தனாதிபதி இணைவு உள்ள ஒரு மாதம். லாபாதிபதி உச்ச பலம், திருமணஸ்தானாதிபதி ஆட்சி பலம். அப்போ என்ன, தன்னம்பிக்கைக்கு காரகிரகமான சூரியன் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கு. தன்னம்பிக்கை பெருகும். சூரியனை போல இருப்பீங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக அனுகூலம், ஆதாயம்ங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அரசின் மூலமாக, அதிகாரம் மூலமாக, பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை முக்கியம். அந்த தன்னம்பிக்கை கிடைக்கும். சாதிக்கக்கூடிய உணர்வுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தது, எல்லாம் பார்த்துட்டோம், இன்னென்ன, அதாவது ஒரு பாத்து புலப்படும், ஒரு வழி, அதாவது ஒரு நேர் வழி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. சாதிக்கக்கூடிய என்ன உணர்வுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும்? புதன் ஆட்சி பலம், தனாதிபதி, தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்குது. யாரோட? உங்கள் ராசிநாதனோட இணைவு. அப்போ உங்களுடைய முயற்சியால் கண்டிப்பாக பொருளாதார ஏற்றங்கள் உண்டு. நீங்கள் எந்த வேலை, தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் கூட, அதாவது போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஒரு கொஞ்சமாவது அதிகமாக கிடைக்கக்கூடிய, வருமானம் பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சேமிப்பை பற்றிய என்ன ஓட்டங்கள் உங்கள் மனசில் ஆழமாக பதியும். ஃப்யூச்சருக்கு ஏதாவது கொஞ்சமாவது நம்ம சேமிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும். குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. உங்களுடைய பேச்சு இனிமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். வளைவு நெளிவு சுழிவாக செயல்படக்கூடிய தன்மை. ஏன்னா புதன் வலிமையாக இருக்கார் அல்லவா? புதன் உங்களுக்கு 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி வலிமை இருக்கும்போது மாமன் மூலமாக நல்லவைகள் இருக்கும். அறிவார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய தன்மை, கணக்கு, அக்கவுண்ட், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கன்சல்டன்சி,
தரகு கமிஷன் மூலமாக கூடுதல் வருமானத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நல்லாவே இருக்குது. 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அங்கே அந்த 3ஆம் இடத்துல தான் கீர்த்தி உண்டு, புகழ் உண்டு. அங்கே குரு வந்து உட்கார்ந்துருக்கார். லாபாதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து நேர லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ முயற்சியால் லாபம் உண்டு, டிராவல் உண்டு, பிரயாணங்களின் மூலமாக லாபங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை, டிராவல் கண்டிப்பாக உண்டு. சிறு தூர பிரயாணங்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்கள், வியாபார நோக்குடன் செயல்படக்கூடிய தன்மை, விற்பனையாகாத பொருள்கள் விற்பனையாகும். அப்போ விற்பனை சூப்பராக நடக்கும். ரியல் எஸ்டேட், அது குறிப்பாக சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். உங்கள் பேரில் சொத்துக்கள் ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது தெளிவாக அமைது. இப்போ அந்த என்ன உணர்வு, ஏன்னா நீங்கள் போய் 3ஆம் இடத்துல உட்கார போகிறீங்க. ஒரு பத்திர பதிவுங்கிறது உண்டு, அங்கே குரு உண்டு, பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுத்தும், கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு. அப்போ நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்கள் மனதுக்கு இனிமையாக தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நல்லபடியாக அமைகிறது ரிஷபத்துக்கு. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம். அப்போ புதன் சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் ஆசைப்பட்ட கோர்ஸ் படிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படியே அழகாக அற்புதமாக இருக்குது. ஏன்னா 2ஆம் அதிபதி நல்லா இருக்குது. அறிவார்ந்த செயல்பாடுகள் நல்லா இருக்கும். குருமார்களின் தொடர்புகள் ஏற்படுத்தும். பூர்வ புண்ணியம் வலுப்படப் போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம், அந்த குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு. குலதெய்வத்தை கொண்டு சென்று வழிபட்டு வந்தால் உங்கள் காரியங்கள் சக்சஸ் கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடன் என்கின்ற அமைப்பில் இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிலிருந்து வந்துடலாம்ங்கிற தன்னம்பிக்கை உணர்வு உங்கள் மனசில் தோன்றும். பார்த்துக்கலாம், கடன் தான் இருக்குது, ஓகே பார்த்துக்கலாம், அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்கள் மனசில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். திருமணம், சுப காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஏன்னா குரு லாபாதிபதி உச்சமாக அமர்ந்து கொண்டு 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது நிறைய வலிகளை கொடுத்து, நிறைய வேதனைகளை கொடுத்து, திருமணம் நடக்கலை, திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபத்துக்கும் இனி திருமண தடை என்பது இல்லை. திருமணம் டக்குன்னு நடக்கும். இந்த ஜூன் மாதம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே திருமணம் பார்த்துட்டு போய் ஒரு ரிசல்ட் கொடுக்காமல் ஒரு 2-3 மாதங்கள் தள்ளி போயிருந்தவர்களுக்கெல்லாம் இனி அந்த தடையெல்லாம் விலகப் போகிறது. அப்போ திருமண பந்தத்துக்குள்ள என்ட்ரி ஆவதற்குண்டான அமைப்புகளை இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. குரு பகவான் 8க்குரியவன் ஆயிட்டே, ரிஷபத்துக்கு நல்லவன் இல்லையே, ஏதாவது கெடுதல் செய்யக்கூடியவன் தான் குரு பகவான். ஆனால் குரு இப்போ உச்சமாக இருக்கார். 8க்குரியவன் தனக்கு 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். வலிக்கே வலி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ எத்தனை வலி கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகளை இப்போ நிச்சயமாக ரிஷபத்துக்கு உருவாக்கும். அந்த வலி கொடுத்து கொண்டிருந்த விஷயங்களை இப்போ அது அதிர்ஷ்டமாக மாறப்போகிறது. ஒரு இடத்தில் ஒரு வேலையை செய்யக்கூடிய இடத்துல ஒரு வலியை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த இடமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறப்போகிறது. திடீர் ப்ரமோஷன் கிடைக்கலாம், உயர் பதவிகள் அடையக்கூடிய அமைப்புகள். அதிர்ஷ்டம் 8ஆம் இடம் என்பது வலி வேதனையை சொல்லக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னாலும் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம்தான்.
அப்போ 8க்குரியவன் உச்சமாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வந்துவிட்டது. அப்போ கிடைக்கல, போன மாதம் கிடைக்கல, அதுக்கு மாதம் கிடைக்கல, எனக்கு வர வேண்டிய ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல. ஸோ இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது. சார் எப்படி சார் சொல்கிறீங்க? 10ஆம் அதிபதி யார்? சனி பகவான். உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவர் யார்? சனி பகவான். அப்போ 9க்கும் 10க்குரியவன், பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு யோகக்காரகன். அந்த யோகக்காரகன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார், ஒரு நல்லவன் பார்க்கிறார். அப்போ பிரபஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் டக்குன்னு ஒரு ப்ரமோஷன், டக்குன்னு ஒரு வளர்ச்சி, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிடும். அப்போ முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு, யோகத்தை செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. ஏன்னா இந்த சனி குரு காம்பினேஷன் வந்தாலே பொருளாதார மேம்பாடு, அடுத்த வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, வேலை வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. ஏன்னா காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதியான குரு பகவான், 10ஆம் அதிபதியான சனி, அந்த 2 கனெக்ட் ஆகுது. அந்த 2 கனெக்ட் ஆகும்போதே தொழில் ரீதியில், வேலை ரீதியில், உத்தியோக ரீதியில், வியாபார ரீதியில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகப் போகிறது, நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதுவும் செவ்வாய் வலுப்பெறுகிறது. அப்போ இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பாருங்க, ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். அரசின் மூலமாக அனுகூலம், ஆதாயம், அரசு வழி, அரசு சார்ந்த விஷயத்தில், அரசு எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அப்போ உங்களுடைய வழிபாடு எப்படின்னா, சிவன் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு அரசு வேலை கிடைக்கணும், அரசாங்க என்ட்ரி ஆகும்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் கோயில் இருக்கக்கூடிய ஈஸ்வர பகவானை வழிபடு வருவது இந்த மாதம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. முயற்சிகள் பலிதமாக போகிறது. தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு, மனரீதியில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு. ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா உணவு தானங்களை நீங்கள் கொடுக்க மனதில் இருந்து வந்த சங்கடங்கள், மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கும். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னா, வீடு வாங்க போறீங்க. வீடு, வண்டி, வாகனம், அசையும் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய அமைப்புகளும், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மிருகசீரிஷ நட்சத்திர பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் இந்த திருமணம் நடக்கணும், இல்லை கூட்டாளிகளால் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது இந்த மாதம் அனைத்து விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான தன்மையில் இருக்குது, என்ன ஆதிபத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 எப்படி இருக்க போகுது, சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இன்ஜினியருக்கு போகணுமா, இல்லை டாக்டருக்கான கொடுப்பினை இருக்கா, அல்லது இன்ஜினியரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈஸி, எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய
கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது. 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.